Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான ரெசின் பேபி ஃப்ரேம் மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து ஒரு கஸ்டமர் அவங்க பேபியோட டீட்டெயில்ஸு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்து ஒரு ஃப்ரேமாக பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் சிம்பிளாகவே கேட்டிருந்தாங்க. இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேபியோட அம்பிளிக்கல் கார்டு கிளிப்பு, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த டேகு, ப்ரெக்னென்சி கிட்டு, பேக்கெட்டில் வந்து பேபியோட ஹேர் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா பேபியோட அந்த பர்த் டீட்டெயில், ஹாஸ்பிட்டல் நேமு, பேபியோட வெயிட்டு, பேபி பிறந்த டைம் அந்த டேட், ஃபோட்டோஸு, பேரண்ட்ஸோட நேம் இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஃப்ரேம் தான் கேட்டிருந்தாங்க. இந்த 8 இன்ச் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸ் வைக்கிறதே கரெக்டாக இருக்கும். இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டே வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு ஒரு சஜஷன் கேட்டுட்டு இந்த ஃப்ரேம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன ஃப்ரேம் கொடுத்தாலும் பெரிய ஃப்ரேம் கொடுத்தாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வந்து ஃப்ரேம் கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளாக பார்க்குறதுக்கு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருந்தால், அதே மாதிரி தான் இந்த ஃப்ரேம்லையும் இந்த 8 இன்ச் ஃப்ரேம்க்கு எவ்வளோ செட் ஆகுமோ அந்த டீட்டெயில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதே நம்ம ஓகேன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரேம் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் கேட்டிருந்ததுனால நம்ம பேஸ் லேயரே வந்துட்டு ஒயிட் கலரை ரெசின்ல ஆட் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்துருக்கேன்னா மைக்கா கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கும், அதனால மைக்கா கலர் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பேஸ் லேயர் வந்து செமி ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்டரில் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டோன் கொடுக்க போகிறோம். இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு வந்து சில்வர் கலர் இல்லைன்னா ஐவரி கலர் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சில்வர் கலர்ல வந்துட்டு நம்ம ஸ்டோன் கொடுத்துக்கிறோம். இந்த ஸ்டோன் வைக்கிறப்போ வந்துட்டு நம்ம செமி ட்ரையா இருக்கப்போ வச்சாதான் செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம போய்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வச்சிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இது உள்ளக்க வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கொஞ்சம் சின்ன சைஸாவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுல வந்து நான் 2 ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன். பேபியோட ஃபோட்டோ அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. மேலே வந்து நம்ம பேபியோட நேம் வைக்க போறோம், அந்த பேபி டீட்டெயில்ஸ் எல்லாமே வைக்க போறோம், டேட்டு, டைமு, வெயிட், ஹாஸ்பிட்டல் நேம் இதெல்லாம் வைக்க போகிறோம். கீழே இருக்க இந்த இடத்துல அம்பிளிக்கல் கார்டு, அந்த கிளிப்பு, ப்ரெக்னன்சி கிட்டு. இந்த கிட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இது செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அப்புறமா கீழே இந்த டேக் இதே வச்சாச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்த அந்த பேபி ஹேர் மட்டும் எதில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சென்டரில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல நம்ம ஹார்ட் மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி ஹேரை வந்து ஹார்ட் ஷேப்பில் செட் பண்ணியிருந்தேன். இந்த பேபி ஹேரை செட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப டைம் எடுத்துச்சு. அவ்வளோதான், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரெசின் ஊற்றி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேம் வந்து நல்லா ட்ரை ஆகுறதுக்கு ஒரு 1 டே நம்ம டைம் கொடுத்தோம். 1 டேல ஃபுல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். டீமோல்ட் பண்ணப்புறம் இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயருக்கு முன்னாடி வந்த ஆர்டர் எடிட் பண்ணி போட முடியாமலே இருந்துச்சு. இப்போதான் அதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரேம் வந்து நம்ம ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் கலரில் நம்ம வந்து வேர்டிங்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது. பட் நிறைய பேர் வந்து கோல்டு கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த லைட் கலர் ஃப்ரேம்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் கொடுத்தா தான் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுக்கல, கரெக்டான டீட்டெயில்ஸு. இதில் வந்து இவ்வளோ தான் ஃபிட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு சூப்பராக சிம்பிளாக நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமு. என்னோட சஜஷனும் இதுதான். நீங்கள் வந்து நிறைய கிளிட்டரு, நிறைய ஸ்டிக்கர்ஸ் வச்சு பண்ணுறதை விட கொஞ்சம் சிம்பிளாக பண்ணால் அதில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோன்றதும் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு ஏதாவது ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.